இந்த தேர்தல்ல விஜய் அவர்கள் வந்து மறுக்கவே முடியாத ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அது. ம். சந்தேகமே இல்ல. சூப்பர் ஸ்டார் தான். எல்லா மக்களும் சரி, நான் சொல்றது வந்து ரசிகர்கள விடுங்க. ம். பொதுமக்களுக்கே வந்து அவர வந்து ஒரு கிரேஸ்ஃபுல்லா தான் பார்க்குறாங்க. ரொம்ப ஆர்வமா கவனிக்கிறாங்க. ஆனா, அதுல என்ன ஒரு சேலஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப டிவிகே அப்படின்னா, அந்த கட்சியினுடைய ஒரே முகமாக அவர் மட்டும் இருக்கிறது, அதுதான் பிளஸ், அதான் மைனஸும் கூட. ஓகே. தமிழ்நாடு இருக்கக்கூடிய அந்த 20, 34 தொகுதிகள்ல இவரு என்னதான் வேட்பாளர்கள யங்ஸ்டர்ஸா எல்லாருமே நியமிச்சாலுமே கூட, எல்லாருமே அந்த ஒரு முகத்த நம்பி தான் ஓட்டு போட போவாங்க. ம். அப்ப அந்தந்த பகுதிகள்ல அவங்கவங்க அ இடத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய மற்ற கட்சியினர் நல்ல நிர்வாகிகளாக இருக்கும்போது, மக்கள் அந்த இடத்துல மட்டும் தான் கன்ஃப்யூஸ் ஆவாங்க. ஓகே. விஜய் ஒருத்தர மட்டுமே நம்ம நம்பி, ஆ இந்த பையனுக்கு ஓட்டு போட்டா இவரு எந்த அளவுக்கு நம்மள பார்த்துக்குவாரு. ம். அப்ப அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஓகே. ஒரு முகம் தெரியாத நபர்கள் அவருடைய கட்சி சார்ந்த நபர்களாக இருக்கும் பொழுது, அது ஒரு பெரிய நெகட்டிவான இம்பாக்ட் தான் குடுக்கும். பட் ஆனா ஓட்டு பிரிப்பதில் இந்த டிவிகே கட்சி மாதிரி ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர வேற எதுவும் பண்ண போறதில்ல. ஓகே. டிஎம்கேக்கும் சரி, ஏடிஎம்கேக்கும் சரி ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாகவே இருக்க போகுதுன்னு ஓகே. சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து இப்ப ரீசென்ட்டா வந்து ஆதவ் அர்ஜுனா அவங்களோட இன்டர்வியூல கிட்டத்தட்ட 10% ஓட்டு வந்து